சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தைகளே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே தரலான்ட்டு இருக்கும். ஸோ என்ன கிவ்அவே பண்ணலான்ட்டு கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அந்த கிவ்அவே நம்ம பண்ணலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கீழே ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கிவ்அவேல உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ் என்ன தரலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என் அன்பு குழந்தையே, பல கனவுகளை மனதில் போட்டு புதைத்து கொண்டு வெளியில் புன்னகைத்து வருவதை நான் அறிவேன். உன் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்க உள்ளேன். கைவிட்டு நழுவிய உறவுகளையும் கைக்கு எட்டாத உறவுகளையும் நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பதை நான் அறிய மாட்டேனா? உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை நான் அமைத்து தரவே அப்பாவிற்கும் ஆவலாக உள்ளது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயத்தில் நல்ல முடிவை, உன் மனம் விரும்பிய முடிவையே அளிப்பேன். உன்னை ஆனந்தப்படுத்தியே பார்ப்பேன். நீ பட்ட துன்பங்கள் ஏராளம். நீ சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். நீ அனுபவித்தது போதும். பல நல்ல மாற்றங்களுடன் உன் வாழ்க்கை அற்புதம் நிறைந்த ஜொலிக்கப் போகிறது. நடக்காது என்று நீ நினைத்திருந்த விஷயம் நடக்குமா என்று உன் மனம் ஏங்கி தவித்து கொண்டிருந்த விஷயம் பல நடக்க உள்ளது. சிக்கல்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் கடந்து வந்து இனி நடப்பது உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். மனம் முழுவதும் மகிழ்ச்சி அலை வீசும். உன் போராட்ட வாழ்க்கை அப்படியே இருந்துவிடும் என்று எண்ணாதே. போராடியே நம் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற அச்சம் உனக்கு வேண்டாம். உன் போராட்டங்கள் முற்று பெற்று விட்டன. போராடி ஓய்ந்து விட்டால் இனி இளைப்பாறுவாய், நிம்மதி பெருமூச்சு விடுவாய். மிக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து விட்டால் அற்புதங்களும் அதிசயங்களும் இனி நடக்கப் போவதை கண்டு வியக்கப் போகிறாய். காலத்தின் சதி உன்னை ஆட்டுவித்தது. அடங்கியிருக்கும் நேரம் இது. இனி காலத்தின் சதி உன்னை ஒன்றும் செய்யாது. தீய சக்திகளும் தீய எண்ணம் கொண்டவர்களும் உன்னை நெருங்க விட மாட்டேன். என் தங்கமே, மிக பெரிய மாறுதல் ஏற்பட்டு நல்ல மாற்றங்களுடன் மிக பெரிய நற்செய்தியை கேட்க உள்ளாய். உன் மனம் முழுவதும் ஆனந்தத்தில் மூழ்க உள்ளது. கவலையை விடு. உன் மனமானது பல தெளிவுகளை பெற்று பலமடைய உள்ளது. பல துன்பங்களை தாங்கி, பல வார்த்தைகளை தாங்கி, பல துன்புறுத்தல்களை தாங்கி உடைந்திருந்த உன் மனம் இனி பலப்படும். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் பிறர் மதிக்கும் உன் எதிர்காலம் நன்றாகவே உள்ளது. உன்னை மதிக்காதவர்கள் மதிப்பார்கள். உன்னை வெறுத்தவர்கள் உன் அன்பிற்காக ஏங்குவார்கள். உன் பேச்சை அவமதித்தவர்கள் உன் பேச்சை கேட்க காத்திருக்கும் நேரம் வரத்தான் உள்ளது. உன் மனம் மிகவும் பூரிப்படையும். என் தங்கமே, இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த வாழ்க்கையில் துன்பங்களை மட்டுமே பெருமளவு சந்தித்து சோர்ந்து விட்டாய். இனி உன் எதிர்காலம் இன்பம் நிறைந்ததாக மாறுவது. நாட்கள் செல்ல செல்ல உன் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்ற எண்ணம் சில நேரங்களில் தோன்றுவதை நான் அறிவேன். என் துன்பங்களை எல்லாம் கடந்துவிட்டால் இன்பங்களை வரவேற்க உள்ளாய். என் துணையை பெற்றுள்ள நீ எதற்கும் கலங்கக்கூடாது. கலங்காமல் இரு. வீண் சிந்தனைகளை விட்டுவிட்டு வெற்றி பெற உள்ளாய் என ஆனந்தமாக இரு. உன் எதிர்காலம் அப்பாவினால் அற்புதமாக உள்ளது. மகிழ்ச்சியோடு இரு. என் அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.